வணக்கம் நேபேஸ் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். பல நாள் கழிச்சு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னடா சிசியா மறுபடியும் பழையபடி மைக்கு பதிலாக உன்னோட ஃபோனவே தூக்கிட்டு வந்துட்டேன்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் இன்னும் சில நாட்களுக்கு நமக்கு இந்த மாதிரி தான் மைக்கை யூஸ் பண்ண போகிறேன். ஓவராக பேசி தூங்காமல் ஸ்ட்ரைட்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். தமிழ்நிலையே நீங்கள் பார்த்த மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவியோட ரிவ்யூ அரண்மனை 4. ஒரு குட்டி பாப்பா சொன்னது அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு படத்தை எழுதினேன் அப்படின்னு சொன்னது அவரோட கட்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம். அதை போய் நம்ம பார்க்குறோன்னா அது நமக்கு ஒரு கட்ஸ் அப்படின்னே சொல்லலாம். நோ கட்ஸ் நோ க்ளோரி. கமிங் டு த பாயிண்ட், இந்த படத்தோட ரிவ்யூ பற்றி என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த படம் வந்து நான் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே பார்த்துட்டேன். மறுபடியும் நேற்றுக்கு நைட் போய் ஒரு ரீவிசிட் பண்ணிவிட்டு மறுபடியும் படம் எப்படி இருக்குது, ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கெல்லாம் பிடிக்குதுன்ட்டு இருந்தாங்களே, சரி நம்ம ஃபேமிலி கூட்டிகிட்டு போய் பார்ப்போம், அவங்களுக்கெல்லாம் பிடிக்குது, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு நம்ம இந்த ரிவ்யூவில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி இந்த ரிவ்யூக்காக ஒரு 3-4 நாள் வெயிட் பண்ணேன். நேற்றுக்கு நைட்டு அதன்படி நான் அந்த படத்தை போய் பார்த்துட்டு வந்துட்டேன். அந்த படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறேன்னு மதனுக்கு ஒரு மாதிரி சொன்னதே சொல்லிட்டு இருக்கேன். ஓகே எம்ஜி சாரி நெய்பர்ஸ். ஓகே, அரண்மனை 4 இந்த படத்தோட வந்து ஃபஸ்ட் எடுத்தது ஒரு 4-5 ப்ளஸ் பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லிட்டு அப்புறம் என்ன ஒர்க் ஆச்சு என்ன ஒர்க் ஆகலை அப்படின்றத அப்படியே லேட்டராக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன எடுத்ததும் நான் என்ன சொல்கிறேன்னா, மங்களகரமாக தமிழ்நாடுலேருந்து ஆரம்பிக்கலாம். ஏன்னு கேட்டால் அவங்க வந்து இந்த படத்தில் அவங்க வந்து இப்போ பீக்கில் இருக்காங்க. பீக் மீன்ஸ் அவங்க வந்து பாலிவுட்டில் பண்ணுறாங்க, அண்ட் வந்து தமிழில் பண்ணுறாங்க, தெலுங்கில் பண்ணுறாங்க, எல்லா இண்டஸ்ட்ரிக்குள்ளேயும் ஒரு காட்டிகிட்டு இருக்கிற தமிழ் சினிமாவில் வந்து 2 குழந்தைகளுக்கு அம்மாவாக வந்து ஆக்ட் பண்ணுறாங்க. அது ஒரு பேய் படம், அதுவும் அரண்மனைன்னு ஒரு பேய் படத்தில் வந்து அரண்மனை மாதிரி ஒரு பேய் படத்தில் வந்து பேயை நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிறாங்க அப்படின்றது அது வந்து ஒரு பங்கமான ஸ்டேட் தான். ஏன்னா வந்து அவங்க தான் அந்த படத்தை வந்து சம்ஹெல்ஸ் அவங்க தான் வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்காங்க. அவங்க ஆக்டிங் லெவலெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. இது கன்ஃபார்ம் அவங்களோட ஆக்டிங்கெல்லாம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸை பயங்கரமாக ஒரு தாக்குன்னு நினைக்கிறேன். நேற்றுக்கு என் ஃபேமிலியிலேருந்து சொன்ன சில வார்த்தைகளை வந்து இங்கே வந்து நான் இன்க்ளூட் பண்ணுறேன். அண்ட் தமன்னா இஸ் வந்து முக்கியமான ஒரு ப்ளே அப்படின்னு சொல்லலாம். அண்ட் வந்து இந்த ஃபஸ்ட் ஹாஃபில் காமெடி எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு என்னன்றது எனக்கு சரியே தெரில. செகண்ட் ஹாஃபில் ஆவரேஜாக காமெடி வந்து ஒர்க் அவுட் ஆகியிருந்துருக்குது. நிறைய இடத்துல சிரித்தாங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் பார்த்த இடமும் சிரித்தாங்க. செகண்ட் டைம் நான் போய் இங்கெல்லாம் சிரிப்பாங்களா, இந்த இடத்துல எல்லாம் சிரிப்பு சத்தம் வருமானு கேட்ட இடத்துலையும் வந்துச்சு. ஆல்மோஸ்ட் நான் ஒரு டைரக்டராகவே நான் நான் போய் படத்தை பார்த்துருக்கேன். நம்ம படத்தை இந்த இடத்துல சிரிப்பாங்களா, இந்த இடத்துல ஆடியன்ஸ் கை தட்டுவாங்களா அப்படின்ற மாதிரி செகண்ட் டைம் ரீவிசிட் பண்ணி இந்த படத்தை இந்த இடத்துல எல்லாம் ரசிப்பாங்களா அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு நான் போய் பார்த்துட்டு வந்தேன். இந்த படத்தோட ஒன்லைன் பற்றி சொல்லணும் அப்படின்னா, அரண்மனை எடுத்ததும் அரண்மனை காட்டி அரண்மனை 4ன்னு போட்டுடுறாங்க. நம்ம சுந்தர் சி அண்ணனோட தங்கச்சி தான் செல்வி, நம்ம தம்மு. அவங்க வந்து வீட்டை பேச்சு கேட்காம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் நம்ம வந்து இது வந்து பெரிய ஒரு மிராக்கிளான ஸ்டோரி கிடையாது. அவங்க வந்து வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் ஏற்றுக்கல, அவங்க வந்து தனியாக இருக்காங்க, ஒரு அரண்மனை செட்டாக இருக்காங்க. அவரோட வீட்டுக்காரர் ஜாக்கிங் போகும்போது ஹார்ட் அட்டாக்ல இறந்துடுறாரு. அந்த அதிர்ச்சி கேட்டு தமன்னா இறந்துடுறாங்க. இந்த அதிர்ச்சி கேட்டு சுந்தர்சி அரண்மனைக்கு வர்றாரு. இப்படி வந்து இதாகப்பட்டது இந்த கதை வந்து இப்படியே ஸ்டார்ட் ஆகுது. வந்து சுந்தர்சி இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன வந்து அவருக்கு வந்து அந்த டவுட் வந்துச்சு, என் தங்கச்சி சாகன மாதிரி ஆள் கிடையாது, அவள் வந்து இந்த மாதிரி தூக்கெல்லாம் மாட்டிக்க மாட்டான், எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லி போட்டு, சரி அவள் எப்படி செத்துருப்பா, அவள் என்ன காரணம், இதுக்கு பின்னாடி பேக் ஸ்டோரி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி வக்கீல் சரவணனா வந்து இறங்கி இந்த இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவர் எப்படி வந்து அந்த பேயெல்லாம் வந்துச்சு, பேய் போச்சு, பேய் வந்து கொண்டுச்சு அப்படின்றத தான் மிச்ச கதை வந்து அரண்மனை 4. இதுதான் கதை. அண்டு வந்து இதில் இந்த அரண்மனை இருக்கிற ஒரு ஏரியா வந்து போரூர் சம்திங், அது ஏதோ ஒரு ஊர் பேர் சொன்னாங்க. வந்து அந்த மாதிரி ஒரு ட்ரமாட்டிக்கலான ஒரு வில்லேஜை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த வில்லேஜில் வந்து அந்த வில்லேஜ் கிடையாது, அது வந்து ஒரு திக் ஃபாரஸ்ட், ஒரு பயங்கரமான ஃபாரஸ்ட்டு. அந்த ஃபாரஸ்ட்டில் தான் வந்து அந்த அரண்மனை இருக்குது. அதோட வைட் ஆங்கிள் காட்டும்போது அந்த அரண்மனை மட்டும்தான் இருக்கும். பட் வந்து அதில் ஒரு சீனெல்லாம் வரும்போது பக்கத்தில் 4-5 வீடெல்லாம் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. எனக்கு அதெல்லாம் வந்து இது இப்படி காட்டலையேடா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. அண்ட் வந்து நடுக்காட்டில் உட்காந்து சீட்டு விளையாடுவானுங்க. அரண்மனைங்கிற பேரில் செட்டு போட்டு பயங்கரமாக ஆர்ட் டைரக்ஷன் ஆர்ட் ஒர்க்கெல்லாம் பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. இதை வந்து பயங்கரமாக நான் வந்து இது வந்து காடாக நான் காட்டியே தீருவேன் அப்படின்னு சொல்லி வாழை மரத்தெல்லாம் நட்டு வச்சுருந்தாங்க. அந்த சில சீன்லாம் எனக்கு நல்லா தெரிஞ்சுது. அது வந்து ஆர்ட் டைரக்ஷன் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க, ரொம்ப மெனக்கெட்டு பண்ணியிருக்காங்க. என்ன சொன்ன மாதிரி இந்த படத்தில் வந்து நிறைய சிஜி ஒர்க்கெல்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து தெரியாத மாதிரி நாங்கள் வந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. சில சில சிஜி ஒர்க்கெல்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து
நல்லா வந்து ஓரளவுக்கு ஓகேவாகவே வந்திருக்கு. இதில் வந்து புதுசாக அரண்மனையிலேருந்து ஒரு பேய் வராமல் பாங் அப்படின்னு வடநாட்டிலேருந்து ஒரு பேயை கூட்டிகிட்டு வந்து அதை வந்து இங்கே கொண்டு வந்து வச்சு அதுக்கு ஒரு ஜின் கான்செப்ட் மாதிரி எடுத்துகிட்டு வந்தது வந்து ஒரு புது ட்ரை. அது வந்து யாருமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு இது ஒரு ஸ்டோரியாக வந்து இருந்துச்சு. ஐயோ என்னடா ஐயோ நம்ம சீனில் இந்த மாதிரிலாம் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாரு, ஏதோ புதுசாக ஒரு பேய்ங்கிறாரு, எங்கோ வெளிநாட்டிலேருந்து வடநாட்டிலேருந்து கூட்டிகிட்டு வராரு அப்படின்னு வந்து கொஞ்ச நேரத்தை நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். நோ 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 இது அதே கதை தான், நீ வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதடா தம்பி, நான் உன்னை சிரமப்படுத்தவே மாட்டேன், நான் வந்து அதே கதை தான் எடுத்து வச்சுருக்கேன், நீ பார்த்து கொஞ்சம் சிரிச்சுட்டு போகிற அளவுக்கு எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சில சீன்கள் எல்லாம் சொல்லியிருந்தாரு. வந்து அந்த வகையில் அடுத்து வந்து இந்த படத்தோட சாங்ஸ் வந்து பழைய படங்கள் அதாவது ஐ மீன் 1, 2, 3 அரண்மனை 1, 2, 3 இருந்த மாதிரி சாங்ஸ் வந்து தேவையில்லாமல் எங்கேயுமே வைக்கல. அளவான இடத்துல கதையை நகர்த்தி போகிற அளவுக்கான சாங்ஸ் தான் இருக்குது. அண்ட் வந்து ஃபேமிலியோடு போயிட்டு அச்சோ இந்த சீன் வருது, இது வேறு பசங்களோட வந்துருந்தா என்ஜாய் பண்ணியிருக்கலாம், இவங்களோட வந்து பார்க்க முடியலையே அப்படின்ற அளவுக்கு சீன்ஸ் எதுவுமே கிடையாது. வந்து நீங்கள் வந்து ஃபேமிலியாக போய் தாராளமாக பார்க்கலாம். குழந்தையிலேருந்து எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகலாம். அச்சோக்கு மட்டும் ஒரு 15 மினிட்ஸ் கேப் கொடுக்குறாங்க. ஃபேமிலியோடு வந்துச்சிங்கன்னா எந்திரிச்சு போயிருங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாமே ஃபேமிலியே உட்காந்து அந்த சாங்கெல்லாம் ரசித்து பார்த்துட்டு தான் போனாங்க. ஸோ அந்தளவுக்கெல்லாம் ஒன்று சொம்பு தூக்குற பார்த்தீங்களா, தம்மு வேணுங்க, தம்முக்கு ராசிக்காக சொம்பு தூக்குவேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அண்ட் வந்து அந்த மாதிரி ஃபேமிலிஸ் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்க்குற அளவுக்கு இருக்கான்னு கேட்டால் ஆவரேஜாக ஃபேமிலிஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணி வாட்ச் பண்ணுற அளவுக்கு இந்த படம் இருக்குது. ஏன்னா நேற்றுக்கு என் ஃபேமிலி பக்கத்தில் இருந்தீங்களாம் சொன்னதை வச்சு நான் இந்த கதை சொல்கிறேன். ஏன்னா இது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் சொல்கிறாங்க, நம்ம ஒரு பேச்சுலர் ஆடியன்ஸு, நமக்கு இந்த படம் ஒர்க் அவுட் ஆகலைன்னா அது எப்படி சரியாக இருக்குமா அப்படின்னு யோசித்தேன். அண்ட் வந்து அதனால ஃபேமிலி கூட்டிகிட்டு போய் பார்த்துட்டா தான் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதனால் ஃபேமிலி கூட்டிகிட்டு போய் பார்த்தப்ப இது ஃபேமிலிக்கு வந்து ஆவரேஜாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அண்டு வந்து நான் இன்னொன்று முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னா, நீங்களாம் வந்து மார்வல் யூனிவர்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதில் வந்து வெனம் வந்து ஒரு இடத்துல நம்ம சுந்தர்சியானா கெஸ்ட் ரோல் பண்ணி வச்சிருக்காரு. அதெல்லாம் வந்து ப்ரில்லியண்ட்டாக இருந்துச்சு. சிஜி ஒர்க்லாம் அந்த வெனம் வர சீனெல்லாம் நல்லா பிளாஸ்டாக மார்வல் யூனிவர்ஸ் டாடா அப்படின்னு எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் அந்த அளவுக்கு இருந்துச்சு. அண்ட் வந்து நருட்டோ யூனிவர்ஸும் இதில் இருக்குது. ஷேடோகுலன் ஜூட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தி ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு ஃபன் எலமெண்ட் மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு டக்குன்னு கிளிக் ஆகிறது, இது ஷேடோகுலன் ஜூட்ஸ் இல்லை, இது ரசிங்கன் இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். 7ஆம் அறிவு சூரியங்கடா இங்கே வந்தார், தமிழாக்குள்ள 7ஆம் அறிவு ஜீன் உள்ள போதி தர்மர் ஜீன் உள்ளே வந்துருச்சா, கையை சுற்றியெல்லாம் மேம் எடுத்து சூறாவளி காற்று வர வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் ஆகும். அந்த மாதிரியான சில சீன்கள்லாம் இருக்குது. அது கூட நல்லா தான் இருக்குது கைஸ், அதெல்லாம் கூட ரசிக்கும்படியாக தான் இருக்குது. தமிழ் சினிமாவில் இந்த மாதிரிலாம் வந்தால் ஏன் நம்ம பார்க்க மாட்டோமா, ரசிக்க மாட்டோமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சூப்பராகவே இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு. அண்டு இதில் சிஎன்ஐ என்ன காட்ட ட்ரை பண்ணார், ஒரு பேய் படத்தை திகிலாக காட்டணும், பயங்கரமாக காட்டணும் அப்படின்னு தான் ட்ரை பண்ணார். பட் வந்து அது எப்படி ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேய் வர சீனியெல்லாம் பயங்கரமாக சிரிக்கிறாங்க, உளுந்து சிரிக்கிறாங்க. என்னடா பேய் வர சீனில் இந்த சிரிச்சிட்டு இருக்கீங்க, பேய்டா பயங்கடா, கொஞ்சமாவது பயங்கடா, 120 ரூபாய்க்கு நடிகடான்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் வந்து அங்கங்கே ஒரு திகில் சீன்கள்லாம் இருந்தது. அது ஓரளவுக்கு எல்லாம் ஒர்க் அவுட் ஆகியே இருந்துச்சு. இந்த படம் மொத்தமாக எப்படி இருக்குது, ஓரளவுக்குன்றியடா நான் போய் பார்க்கவா வேண்டாமான்னு கேட்டிங்கன்னா, தாராளமாக போய் ஃபேமிலியோட பாருங்கள். ஆவரேஜ் ஒர்த்தியாக இருக்கும். போய் தாராளமாக பார்த்து சிரிச்சுட்டு வரலாம். எனக்கு எனக்கு வந்து இந்த அரண்மனையோட கான்செப்ட் பிடிக்கும்ப்பா. எனக்கு இந்த அரண்மனை 1, 2, 3 எல்லாம் பிடிக்கும். அதை ஓரியன்டாக வர்றனால எனக்கு அது போனால் இந்த பட கதை இந்த கரும இதெல்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு வந்து ஜாலியாக ஃபேமிலியோடு உட்காந்து அப்படியே சிரிச்சுட்டு வெளியே வரும்போது எல்லாத்தையும் மறந்துட்டு வர மாதிரி இருந்தால் எனக்கு ஓகே. அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த படத்தை போய் பார்க்கலாம். என்கிட்டயே 4 பேர் கேட்டாங்க, இந்த படம் நல்லா இருக்கே, ரிவ்யூ எப்போ போடுவேன் அப்படின்னு. வந்து நான் வந்து செகண்ட் டைம் வாட்ச் பண்ணி ஃபேமிலிகள் கொண்டாடும் வெற்றியா அப்படின்னு பார்க்கறதுக்காகவே நான் திரும்ப ரீவாட்ச் பண்ணி தான் இந்த ரிவ்யூ வந்து நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். வந்து அஃப்கோர்ஸ் 1 மாதம் ஆயிடுச்சு. சசியா வர நீ ரொம்ப பண்ணிட்டு இருக்கேன்டா, ஒரு வீடியோ போடுற, 2 வீடியோ டக்குன்னு காணாமல் போயிடுற, திடீர்னு வர்றேன், மறுபடியும் நான் வருவேங்க அப்படின்னு சொல்கிறேன். எப்போ தாண்டா நீ ஒழுக்கம் வீடியோ போடுவேன்னா, ஸ்டார் படத்தில் வந்து உங்களை நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நான் தான். பை. மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேங்க, அந்த பெல் ஐக்கான டங்குன்னு டச் பண்ணிடுங்க. ஏன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் குறைச்சிட்டாரு, ரொம்ப படம் வருத்தமாக இருக்குது. அது சப்ஸ்கிரைபர் யாருன்னு எனக்கு தெரில. அண்ட் வந்து அந்த சப்ஸ்கிரைபர் மறுபடியும் இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அண்ட் வந்து அவர் மட்டும் இல்லாமல் பல புது சப்ஸ்கிரைபர்லாம் வந்து என்னை என்கரேஜ் பண்ணிங்கன்னா தான் எனக்கு கொஞ்சம் ஜாலியாக குஜாலாக இருக்கும். அண்ட் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் போடுவேன். திரும்ப வர மாட்டேன் தானடா ஆட்டம் போட்டீங்க, வந்துட்டேன்டா. இனிமே ஏன் ஆட்டம் சிலம்பாட்டம் தலைவரே.